2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்துள்ள நிலையில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை தற்போது பார்க்கலாம். 2025-26க்கான தமிழ்நாடு பட்ஜெட்டில் அதிகபட்சமாக பள்ளிக் கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ஊரக உள்ளாட்சிக்கு 29,465 கோடி ரூபாயும், நகர்ப்புற வளர்ச்சிக்கு 34,396 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 21,906 கோடி ரூபாயும், மின்சாரத்துறைக்கு 21,178 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைக்கு 20,722 கோடி ரூபாயும், போக்குவரத்துக்கு 12,965 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்வளத்துறைக்கு 9,460 கோடி ரூபாயும், சமூக நலத்துறைக்கு 8,597 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடி ரூபாயும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.